எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா ஆண்டவர் யார்கிட்டயே பேச போகிறாங்கன்னு நம்மளும் எவ்வளோ ஜெபம் பண்ணி ஏசப்பா கிட்ட வந்து ஏதாச்சும் சில விஷயங்களை கேட்போம். அது நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவரை கண்டுக்கிடுறதே கிடையாது. அந்த மாதிரி தான் பேதுரு அவங்க பண்ண மிஸ்டேக்கும் அதுதான். இயேசு தண்ணியில் நடந்து வர்றதை பார்த்துட்டு பேதுரு அவங்க கேட்பாங்க, நீங்கள் இயேசுனா நானும் இதேமாரி நடக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. நான் தான் இயேசு, நீ இறங்கி நடன்னு சொல்லி அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே சொன்ன மறு நிமிடமே பார்த்திங்கன்னா இயேசுவை நோக்கி இருந்த கண்ணை வந்து பேதுரு அவங்க எடுத்துட்டு காலை வைக்கிறாங்க. காலை வைக்கும்போது அவங்க விழுந்துடுறாங்க. நம்மளோட ஜெபமும் அப்படி தாங்க. நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்வை வந்து ஏசப்பா கிட்டேருந்து நம்ம எடுத்துடுறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா சில டைம் கீழே விழுவோம், இல்லைன்னா மூழ்கிடுவோம், இல்லைன்னா தத்தளிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். ஆனால் அப்படி ஒரு சிலருக்கு நடந்துட்டாலும் நீங்கள் வந்து மறுபடியும் ஏசப்பா என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா அவங்க கையை கொடுத்து பேதுரு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்களையும் கொடுத்து காப்பாற்றுவாங்க. யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க. உண்மையான பாசத்தோட உண்மையான நம்பிக்கையோடு நம்ம எப்பவும் ப்ரேயர் பண்ணி மற்றவங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் பண்ணால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஆமென்.